ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கருமுட்டை. அந்த கருமுட்டை எங்கேருந்து வருது, அந்த கருமுட்டை எங்கேருந்து வெளிவருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு 2 ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி 2 சைட்லேயுமே இப்படி கொக்கி மாதிரி வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபெலோப்பியன் டியூபோட எண்டில் பார்த்திங்கன்னா பூ மாதிரி 2 சைடும் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம ஓவரி, அதாவது கருமுட்டை பை அப்படின்னு சொல்லுவோம். பெண்களுக்கு எப்போவுமே லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைட்லேயுமே ஒரு கருமுட்டை பை இருக்கும். இதில் ஒவ்வொரு மாதமுமே ஒரு பக்கத்தில் இருந்து, இப்போது இந்த மாதம் வலது பக்கத்தில் உள்ள கருமுட்டை பையிலிருந்து ஒரு கருமுட்டை வெளிவரும். அடுத்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா இடது பக்கத்தில் உள்ள கருமுட்டை பையிலிருந்து ஒரு கருமுட்டை வெளியில் வரும். அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறி ஒவ்வொரு மாதமுமே அவங்களுக்கு நல்ல கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு குவாலிட்டியான நல்ல கருமுட்டை வெடித்து வெளியில் வரும். அன்னைக்கு கணவன் மனைவி இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க சேர்ந்துருந்தால் தான் அவங்களால ஈஸியாக கருத்தரிக்கவே முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முட்டைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓவரியோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரெக்னென்சி பிளானிங்னு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம், கருமுட்டை சரியாக குவாலிட்டியாக இல்லை, கருமுட்டை வளர்ச்சி அடையலை, இது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அதோட ஓவரி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதது. ஓவரியில் சில டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால தான் பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே வருது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஓவரியை எப்படி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வச்சு, அதாவது எப்படி நல்லா வேலை செய்ய வச்சு, அதில் உள்ள கருமுட்டையை நல்ல குவாலிட்டியாக மெச்சூராக வளர வச்சு சரியான நேரத்துக்கு வெடிச்சு வெளியில் வர வச்சு நம்ம கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அதுலேயும் பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்தே நம்ம பண்ண ஆரம்பித்தாதான் ஓவலேஷன் டைமில் இது எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ 1 by 1 நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால் பார்த்திங்கன்னா அவங்களோட கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாகி அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த டைமில் சுரக்க வேண்டிய, நான் சொன்ன மாதிரி அந்த ஓவரியில் சுரக்க வேண்டிய அந்த ஹார்மோன்ஸ் சுரப்பு கம்மியாகும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் போகிறது, குவாலிட்டி இல்லாமல் போகிறது, ஓவரி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் போகிறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மெடிடேட் பண்ணி உங்களை நீங்களே எப்போவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரொட்டீனான ஸ்லீப் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்க்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு என்ன அப்படின்னா நம்ம ப்ராப்பராக தூங்குறது மட்டும்தாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான ஒரு ரொட்டீனான ஒரு ஸ்லீப் சைக்கிள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு நம்ம உடம்புல சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தந்த டைமுக்கு இந்தந்த இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பாடியில் ப்ரோக்ராமிங்காக ஆல்ரெடி இருக்கும். அது ப்ராப்பராக நடக்கும். அந்த டைமிங்கில் நம்ம என்ன தான் டே டைமில் விழுந்து தூங்கினாலும் நைட்டு நம்ம ஒரு 10 to 6, அதாவது நைட்டு 10 o'clock இருந்து மார்னிங் ஒரு 6 o'clock வரைக்கும் நம்ம தூங்கக்கூடிய அந்த ஒரு 7 மணி நேரம் ஸ்லீப்பில் தான் நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ்லேருந்து நம்மளோட பாடி மெட்டபாலிசம்லேருந்து எல்லாமே கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை என்றைக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக அதில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை, நான் சொன்ன மாதிரியான கார்டிசால் லெவல் அதிகமாகிறது, மெட்டபாலிக் டிஸார்டர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இதனால் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமும் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக வரும். ஸோ இதனால் அதுக்காக நான் ப்ராப்பர் சைக்கிள் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டெய்லி ஒரு நைட்டு 1 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் நான் தூங்கியே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. நைட் அட்லீஸ்ட் ஒரு 11
10 மணிக்கு தூங்கிட்டா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 11 o'clockலேருந்து மார்னிங் வந்து ஒரு 6:30 வரைக்குமாவது நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கிறது. அதுவும் டெய்லி அதே டைமை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது. தேவையில்லாமல் ரொம்ப லேட் நைட் முழிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓவரியை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது பத்தகோணாசனா, அதாவது பட்டர்ஃப்ளை போஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம சொல்லிகிட்ருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோ டிப் அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பத்தகோணாசனா இதுதான் வந்து இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த போஸை வந்து நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஃபுல் சைக்கிளுமே இந்த போஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் எதை நான் ப்ரோ டிப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பத்தகோணாசனா பண்ணும்போது தான் உங்களோட பெல்விக் ஏரியாலையும் உங்களோட ஓவரி உள்ள பகுதிகளிலையும் புதிய இரத்த ஓட்டம் அதிகரித்து உங்களோட ஓவரி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகி கருமுட்டை வளர்ச்சி நல்ல ப்ராப்பராக வளர்ச்சி அடைஞ்சு அதோட குவாலிட்டி அதிகரித்து நீங்கள் சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு இந்த பத்தகோணாசனா பட்டர்ஃப்ளை போஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நாங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் நார்மலாகவே ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு 20-18 வயசு பொண்ணுங்க எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் வந்து இது பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறது, இந்த மாதிரி கருமுட்டையில் பிரச்சனை வர்றது, இது எல்லாமே இல்லாமல் லைஃப் லாங் வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோ டிப் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஃபெர்டிலிட்டி மசாஜ். இதை பற்றியும் நம்ம சேனலில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே தனியாகவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜும் கிட்டத்தட்ட பத்தகோணாசனா மாதிரி தான், ரெண்டுமே சேம் தான். இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பண்ண என்னாகும் அப்படின்னா உங்களோட ஓவரி அப்புறம் கர்ப்பப்பை சுற்றியுள்ள பகுதிகள் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நல்ல ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும். உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கன்சீவ் ஆக முடியும். ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து எப்படி பண்ணணும், எந்த ஆயில் யூஸ் பண்ணணும், எப்போ பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக அந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். அடுத்து நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் நிறைய வந்து omega-3 omega-6 அதிகமாக இருக்கிற ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, சீட்ஸு, அப்புறமா அவகேடோ, அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான அந்த சான்சஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட ஓவரியை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வச்சு கருமுட்டை வளர்ச்சியை தூண்டி சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.